உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய எங்களுக்கு பேராதரவு கொடுத்து வரும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, ஜனவரி ஆரம்பித்து கடன்னு ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நிற்கும். எப்படி போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு புரியலை. அதுவும் கிரகப்பயிற்சி வேறு இந்த வட்டம் நம்முடைய குரு பகவான்லேருந்து சனி பகவான்லேருந்து எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நமக்கு இப்போ ஒரு 7 மாதத்தில் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய லைஃப்பில் இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் அப்பா நல்லா இருக்கேன், எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அதே போல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு கட்டாயமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஜோதிடத்தை நம்புகிறீர்களோ அதே மாதிரி உங்கள் கூட இருக்கவங்களையும் ஜோதிடத்தையும் கிரகத்தையும் நம்ப வச்சு உங்களுக்கு மேன்மை அடைய உதவி செஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் அப்படிங்கிற பாடலுக்கு சொந்தக்காரரான மிதுன ராசி என்பர்கள். என்ன சார் இந்த பாட்டுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம்? அதாவது பலவிதமான கற்பனைகளில் தன்னுடைய வாழ்க்கையை தினம் தினம் ரசித்து அதை செயல்படுத்த வேண்டும் துடிக்கக்கூடிய நேர்களில் மிகப்பெரிய முக்கியமான நேர் நீங்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 ராசிக்கு இந்த அற்புதம் உண்டு. அதில் மிகப்பெரிய சிறப்பு உங்களுக்கே உண்டு. தினமும் நிறைய விஷயங்களை யோசிக்கிங்க. அப்படி பண்ணணும், இப்படி பண்ணிடணும், நம்ம லைஃப்பை இப்படி கொண்டு போயிடணும், கரெக்டாக கொண்டு போகணும், அதை ஒவ்வொன்றும் இந்த மாதிரி இருக்கணும், இத்தனை மணிக்கு இருக்கணும்லாம் பிளான் போடுறீங்க. ஆனால் எல்லா பிளானையும் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டு போடுறீங்க. இந்த சொல்லிட்டு போடுறதுனால தான் என்னையை பொறுத்தளவு மிதுன ராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறாமல் இருப்பதற்கு காரணமே தன்னுடைய முயற்சிகள் அனைத்துமே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஒளிமுறை இல்லாமல் சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒளிமுறைன்னா என்னன்னே தெரியாது, சுட்டு போட்டாலும் வராது. அப்படித்தான் உங்களுடைய பெரிய கான்செப்டே. மிதுன ராசி தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடியவர்கள், தைரியத்துடன் செயல்படக்கூடியவர்கள், புத்தி ஆற்றலை முழுமையாக கூர்மையாக செயல்படுத்தக்கூடியவர்கள். ஆனால் தனக்காக இந்த விஷயங்களை செயல்படுத்தாமல் பிறருக்கு கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்பது உண்மை என்றால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எல்லா மாற்றங்களும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறதும் உண்மை. உங்கள் மனசில் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்கள் மனசில் என்ன விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, சார் இந்த விஷயம், அதை நீங்கள் சொல்ல வேண்டாம். எந்த விஷயம்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் எதிர்பார்க்க எந்த விஷயம், அந்த விஷயம் நல்ல விஷயம் நடக்கும். அதையும் நான் தெளிவாக வச்சுக்கணும். அப்போ கீழே கமெண்ட்ஸு இந்த சில பேர் இருக்காங்க, அதாவது என்னென்னா பல பேர் பாராட்டுவாங்க, சில பேர் ஏதாவது தேவையில்லாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிறோம், அந்த கிரகம் பார்த்துக்கிறோம், நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, நல்ல விஷயங்களில் நல்ல சிந்தனையுடன் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. வேலையில் ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வேலையில் உள்ள மன அழுத்தத்தை விட்டு வெளியே வரணும்னு ஆசைப்படக்கூடிய நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களை யார் அதிகமாக வேலையில் டார்ச்சர் பண்ணுறாங்களோ, யார் ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த பலூனை தண்ணிக்குள்ளே அமுக்கிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி உங்களை போட்டு அமுக்குன்னு அமுக்குறாங்களோ அவங்க இருக்கிற இடம் காணாமல் போகிறாங்க. அவங்க உங்களை வேலையோடு தூக்கலாம், இல்லை உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து அதை உங்களை அந்த இடத்த விட்டு நகர வைக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் சளைச்சவங்க இல்லை மிதுன ராசிக்காரங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அமர்ந்துட்டீங்க. ஸோ இப்போ உங்களை அழுத்தம் கொடுத்த நபர்கள் வேலையை விட்டு போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வேறு லெவலுக்கு வர போகிறீங்க. உண்மையிலேயே ஒரு அந்தஸ்து, ஒரு பதவி, இந்த ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகள்
இவ்வளவு நாளாக உங்களை பாராட்டாமல் இருந்துக்கலாம், ஆனால் இப்போ உங்களை பாராட்டுவாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க, உங்களுடைய லெவலை புரிஞ்சுக்கிடுவாங்க. காற்று போல் அந்த வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஓனருக்காண்டி விசுவாசமாக இருக்கீங்க. ஆனால் இந்த ஊர்ந்து போகக்கூடிய நபர்கள் மாதிரி போகிறவங்களை கூட்டு வச்சு பாராட்டம் எப்படி இருக்கும்? வேதனை வருமா இல்லையா? ஆனால் இந்த வேதனை இப்போ காணாமல் போகுது. உங்களுக்கான ஒரு அற்புதமான செயல்பாடு உண்டு. யார் யாரெல்லாம் மிதுன ராசி என்பவர்களை அரசாங்க வேலையில் கொஞ்சம் நேர்மையாக இருந்தனால அதிகமாக பிரச்சனை சந்திக்கிங்களோ, இப்போ நேர்மைக்கு இங்கே இடம் இல்லையோன்னு யோசிக்கிங்களோ, இப்போ உண்மையான நேர்மைக்கு உரிய ஒரு அரசாங்கம் நடப்பதனால உண்மையிலேயே உங்களுடைய நேர்மைக்கு மதிப்பு கிடைக்க போகுது. இத்தனை வருஷங்களாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருட காலமாக சார் அரசாங்கம் வெளில போராடி இருக்கேன் சார், நான் உண்மையாக இருக்கேன், ஆனால் இந்த போராட்டத்துக்கு விடை கிடைக்கலன்னு வருத்தப்படுறேன்னா, இப்போ உங்களுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அரசாங்க வேலையில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கக்கூடிய நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. தொழிலை நடத்திக்கிருக்கேன் சார், சொந்தமாக தொழில் நடத்துகிறேன், தொழிலில் என்னால் ஸ்டாண்டர்டாக நிற்க முடியல, மற்றவங்கள விட நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஆனால் என்னால் தொழிலில் ஒரு நிலையான தன்மையில் இருக்க முடியலன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு தொழிலில் நீங்கள் வெற்றி பெறணும். யார் வெற்றி பெறுவாங்க? உங்களால் தான் முடியும். சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னுமே தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க. காலையில் ஒரு 5 நிமிஷம் கூடனா 10 நிமிஷம் எந்திரிச்சு முடிஞ்சளவு உடற்பயிற்சி பண்ணுங்கள், இல்லை யோகாசனம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் தொழிலில் போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் சொல்லுங்கள் உங்கள் தொழிலில் எவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கணும். இதற்கான சூட்சமம் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய ராசி மிதுன ராசியும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சொல்லி போட்டு நீங்கள் எந்த ஊருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்னென்னு போடுங்க. இதற்கான சூட்சமத்தை நான் என்ன சொல்கிறேன் எதுக்காக நான் உங்களை உடற்பயிற்சி பண்ண சொல்கிறேன், எதற்காக யோகாசனம் பண்ண சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கட்டாயமாக சொல்கிறேன். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கேளுங்க. ஓகே? ஆனால் கட்டாயம் என்ன பண்ணோம், நம்ம சேனலில் கீழே உங்களுடைய பெயர், நட்சத்திரம் ப்ளஸ் நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே? வெளிநாடை மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனலில் நீங்கள் எந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டாக பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் உட்காந்து உங்களுக்காண்டி பேசிக்கிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதை அவங்க 2 ஹவர்ஸ் அவங்க உட்காந்து எடிட் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது. அதாவது 3 ஹவர்ஸ் நான் பேசுகிறத அவங்க 2 மணி நேரமாக எடிட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க 2 மணி நேரம் எடிட் பண்ணுறதுக்கு எத்தனை மணி நேரம் செலவழிக்காங்கலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை தரணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அப்போ அதை நீங்கள் கவனிக்கிங்களாங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஓகே? ஸோ சரியான பதில் கிடைக்கும். அதேபோல் திருமணத்துக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம். கவலைப்படாமல் இருக்கலாம். உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே மறக்க போகுது. நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு கவனமான விஷயங்கள் சொல்லுவதாக இருந்தால் என்ன விஷயம் சார் சொல்ல போகிறீங்க, நல்லா தான் சொல்லிக்கிறீங்க, திடீர்னு கவனம்ட்டீங்க. கிரகம் கவனத்தை கொடுக்கும். நம்ம கவனமாக இருந்தால் கடந்து போயிடலாம், கேர்லெஸ்ஸாக இருந்தால் கவுந்து போக வேண்டியிருக்கும். ஓகே? கவனமாக இருங்க. என்ன விஷயம்னா, முடிஞ்ச அளவு கடன் வாங்காதீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மெயினாக ஏதாவது தங்க நகை யாருக்கா கொடுக்குறா இருந்தால் தயவுசெய்து கொடுக்காதீங்க. தங்கமே இல்லையே எங்கே கொடுக்கன்னு சில பேர் சொல்லுவீங்க. பல பேர்கிட்ட தங்க நகையை கொடுக்குறது தான் மிதுனராசியோட பெரிய வேலை. தாண்டி இருக்க தங்க நகையை கழட்டி கையில் கொடுத்துறது, செயினை கழட்டி கொடுத்துறது, மோதிரத்தை கழட்டி கொடுத்துறது. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க சொல்லி தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. அது இந்த மாதம் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கான தங்க நகையை அடை வச்சுட்டிங்கன்னா அதை மீட்பதற்கான முயற்சி எடுங்க, கண்டிப்பாக மீட்டு விடுவீங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றமும் மிகப்பெரிய மாற்றமும் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப் போகிறது என்பது உண்மை. நேயர்களே, நான் சொன்னதை கேட்டு உண்மையிலே அன்புடன் ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்த நம்முடைய பாசக்கார அன்பார்ந்த நேயர்களுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பேசின நீங்கள் கேட்ட அத்தனை விஷயங்களும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். ஏன்னா எதுக்கு இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்னா, சார் நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன், எதுவுமே இல்லை சார், அது இல்லை சார்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுலேருந்து 20-30% தான் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச். மீதி உள்ள 70% சொல்லி உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது.
நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு. ஸோ இதை வச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் மாறும். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய லக்னம் என்ன, தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், ஸோ அவங்க யார் கூட சேர்ந்துருக்காங்க, எத்தனை லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க, ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தான் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் துல்லியமாக என்ன பண்ண முடியும், பதில் சொல்ல முடியும். ஸோ ஆசைப்படுறவங்க, எதிர்பார்க்குறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தெளிவாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி.